எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட சப்க்ளோரியானிக் ஹெமட்டோமாவையும் லோ லைன் பிளசண்டாவையும் எப்படி நான் சரி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் ஸ்பாட்டிங்னு சொல்லி போனோன்னா எனக்கு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் தான் இதில் எனக்கு 2 சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளசண்டா இன்டர் லாஸ், அதாவது கர்ப்பப்பை வாயை ஒட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சப்காரியானிக் த்ரோம்பா ஹெமட்டோமா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4.8 into 1.9 சென்டிமீட்டர்ஸ். ஸோ டாக்டர் இந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக அட்மிஷன் போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அட்மிட் பண்ண உடனே எனக்கு என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெல்யூட்டன் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற வரைக்கும் என்னை பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்க சொன்னாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, எனக்கு சஸ்டட் டிஃபஸ்டாலின்னு சொல்லி 2 டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. இது மார்னிங் ஒன்று நைட்டோட 2யும் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன் அடிஷன் டு அயர்ன் கால்சியம். அப்புறமேல்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்பாட்டிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. 24 ஹவர்ஸ் ஸ்பாட்டிங் இல்லை அப்படின்றதால என்னை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அனாமலி ஸ்கேன் பார்த்தீங்கன்னா 20 வீக்ஸ் 5 டேஸில் எடுத்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்காரியானிக் ஹெமட்டோமா இருக்குல்ல, பிளசண்டா மட்டும் பார்த்தீங்கன்னா லோ லைனில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஃப்ரம் இன்டர்னல் லாஸ். ப்ரீவியஸ் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லாஸ், அதாவது கர்ப்பப்பை வாயை ஒட்டி இருந்துச்சு. இப்போ ஒட்டி இருக்குல்ல 1 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 மந்த் கழிச்சு திரும்ப என்னை இந்த லோ லைன் பிளசண்டாக்கு பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிளசண்டா கீழே தான் இருந்துச்சு, மேலே நகரில். நெக்ஸ்ட் மந்த் ஸ்கேனில் பார்த்துருந்தீங்கன்னா என்னோடய பிளசண்டா மூவ் ஆயிடுச்சு. செர்விக்ஸை தாண்டி இருந்துச்சு. பட் எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்குதுன்னு சொல்லி வரல. ஸோ எவ்வளோ சென்டிமீட்டர் பிளசண்டா மூவ் ஆகிருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வேண்டி 2 வீக்ஸ் கழிச்சு எனக்கு அகெயின் ஸ்கேன் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளசண்டா இன்டர்னல் ஹாஸ்பிட்டல் 6 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குதுன்னு சொல்லி வந்துருந்துச்சு. ஸோ பிளசண்டா நல்லாவே நகர்ந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சப்காரியானிக் ஹெமட்டோமா 17 வீக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அனாமலி ஸ்கேன் எடுக்கிறப்போவே எனக்கு ஹீல் ஆகிடுச்சு. அண்ட் ப்ளசண்டா பார்த்தீங்கன்னா ஒரு 7th 8th மந்த் டைமில் எனக்கு அப்படியே மூவ் ஆகிருக்கு. அதாவது 33 வீக்ஸ் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மூவ் ஆகிடுச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் மட்டும் தான் இருந்தால் கொடுத்துருக்க டேப்லெட்ஸை கரெக்டாக சாப்பிட்டேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நான் பெட் ரெஸ்ட்டு தவிர பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஆக்டிவிட்டீஸ்க்குமே இன்வால்வ் ஆகவே இல்லை. ஸ்டெப்ஸ் ஏறுறதாகட்டும், நடக்கிறதாகட்டும், சின்ன சின்ன வேலைகள் கூட நான் பார்க்க கிடையாது. நான் இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே உட்கார கூட மாட்டேன், படுத்தே தான் இருந்தேன். ஸோ இப்படி தான் என்னோடய சப்காரியானிக் ஹெமட்டோமாவையும் லோ லைன் பிளசண்டாவையும் சரி பண்ணேன்.